வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏகே ராமானுஜன் எழுதின அ ஃப்ளவரிங் ட்ரீ இந்த ஸ்டோரியோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை அவருடைய 1997 வெளியான அ ஃப்ளவரிங் ட்ரீ அண்ட் அதர் ஓரல் டேல்ஸ் ஃப்ரம் இந்தியான்ற புக்கில் இருக்குது. இது ஒரு கர்நாடகா ஃபோக்லோர்னால் வாய்மொழியாக வந்தக்கூடிய ஒரு கதை. இது கன்னட மொழியிலேருந்து இங்கிலீஷில் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. கதை என்னென்னா, ஒரு அம்மா அவங்க ஒரு சின்ன டவுனில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க. அதனால் அந்த ஏழ்மையிலேருந்து குடும்பத்துக்கு காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய 2வது பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அழகான மரமாக மாறுறாங்க. இதுக்கு அவங்க ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு பூஜை மாதிரி ஒன்று செய்யணும். அந்த பூஜையை செய்ய வேண்டியது அவங்களுடைய அக்கா, அதாவது தங்கச்சியோட அக்கா. இவங்க 2 பேரும் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக செய்வாங்க. இது செய்யறதுக்கு அவங்களுக்கு 2 வாளி தண்ணி வேணும். முதல் வாளி தண்ணி ஊற்றும் போது அந்த பொண்ணு மரமாக மாறிடுவாள். அதுக்கப்புறம் 2வது வாளியை ஊற்றும் போது அவள் திரும்பி மனுஷ வடிவுக்கு வந்துடுவாள். அவள் மரமாக மாறினோடனே அவளுடைய அக்கா அந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் அப்படியே பறிச்சிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பறிப்பாங்க. ஏன்னா அந்த மரத்தோட கிளையோ வேறு எதையாவது அவங்க பறிச்சிட்டாங்கன்னா அப்போ மனித உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கச்சிக்கு அந்த இடம் அங்கே இன்னமாக ஆகிடும். அதனால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த மலர்களை மட்டுமே பறிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை அவங்க மனுஷ உருவமாக மாற்றிடுவாங்க. அந்த மலர்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். அவங்க பறிச்சிட்ட அப்புறம் அதை மாலையாக கட்டி ராஜாவோடைய அரண்மனைக்கு வெளியில் வச்சு விற்பாங்க. அந்த மனத்துக்காகவும் அந்த பூக்களோட அழகுக்காகவுமே உடனே விற்றுரும். அவங்களுக்கும் பணம் வந்துட்டு இருந்தது. இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட கூட அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா கோவப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லவே இல்லை. அந்த பணத்தெல்லாம் எதிர்காலத்துக்காக அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அரண்மனையிலேருந்து இளவரசர் அந்த மாலையை பார்க்குறாரு. அவ்வளோ அழகான மலர்கள், இவ்வளோ வாசத்தோடு அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால் இந்த மாலை எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதனால் இந்த பெண்கள் பூக்களெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டார். மறுநாள் காலையில் அவங்க வீட்டில் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க அந்த பொண்ணு மரமாக மாறுறது, அவங்க பூக்களை பறிக்கிறது, அப்புறம் திரும்பி மனுஷ உருவத்துக்கெல்லாம் பார்த்துட்டார். பார்த்தோன்னா அவர் தெரிஞ்சிடுச்சு, ஓஹோ அதனால தான் இந்த பூக்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ராஜா ராணிக்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த வெளியில் பூ கட்டி விற்கிறாங்களே அந்த பொண்ணு 2வது பொண்ணு நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஒன்று ராஜா ராணிக்கு புரியல. ஏன்னா ஒரு இளவரசன் போய் தெருவில் பூ விற்கிற பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு கேட்கும்போது இவர் பார்த்ததை சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் உடனே அமைச்சர் அந்த பொண்ணோடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, இது மாதிரி இளவரசருக்கு உங்கள் 2வது பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. இந்த அம்மாவாலையும் தட்டி கழிக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சுடுது. பொண்ணை கூப்பிட்டு கேட்டோடனே அந்த பொண்ணு திருப்பி அவங்க அம்மா எதிர்க்க எப்படி மரமாக மாறுறான்றதெல்லாம் செஞ்சு காமிச்சா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம். இனிமேல் இது மாதிரி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ திருமணம் நடந்துட்டு பல இரவுகள் போது இந்த இளவரசன் அவகிட்ட பேசவும் இல்லை, அவளை தொடவும் இல்லை. கடைசியில் அவன் அவனுக்கு என்ன வேணும்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் உன்னை மரமாக மாற்றிட்டு திரும்பி மனுஷியாக மாற்றணும், நான் பார்த்த அந்த அதிசயத்தை நான் என் கையால் செய்யணும் அப்படின்றான். அவளுக்கு முதல்ல வெக்கமாக இருக்குது. ஆனாலும் சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்கிறான். அவனை அதை செய்கிறான். இது என்ன பண்ணிடுறான்னா, ஒரு நாள் அந்த இளவரசனோட தங்க பார்த்துட்றான். அவளுக்கு ஏற்கனவே இவளை பார்த்தா ஒரு பொறாமை. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள், ரொம்ப பொறாமை. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் அவளை கூப்பிட்டு, நீ மரமாக மாறணும், நான் உன்னை மரமாக மாற்ற போகிறேன், எனக்கும் அந்த மாதிரி உன்னை மாற்றிட்டு இந்த பூக்களெல்லாம் பறிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். அவளை மரமாக மாற்றிடுறான். ஆனால் என்னன்னா, பூக்களை பறிக்கிறேன்ற பேரில் அந்த கிளையெல்லாம் உடச்சி விட்டுறான். களையெல்லாம் ஒடிச்சிட்டு அதே மாதிரி இப்போ மனுஷ பிறவியை மாற்றணும்ல, அதுக்கு தண்ணியும் ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஏனோ தானோன்னு ஊற்றுறா. என்ன ஆயிடுதுன்னா, மனுஷங்களா வடிவத்தில் இந்த இளவரசிக்கு இப்போ கையும் இல்லை காலம் இல்லை, வெறும் பாதி உடம்பு மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட அடிப்பட்ட ஒரு பொணம் மாதிரி தான் வெளியில் இருக்கா. அப்படியே தவிழ்ந்து அங்கே இருக்கிற ஒரு சாக்கடையில் போய் விழுந்துடுறா. அடுத்த நாள் ஒரு வண்டிக்காரர் அவளை பார்த்துட்டு அவளை அந்த காவாவிலேருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. எடுத்துன்னு போயிட்டு அவளோட உடம்புல துணி இல்லாதனால அவர் ஒரு டர்பன் துணியை வச்சு உடம்பை கட்டிட்டு அந்த ஊரில் அவர் பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு பெவிலியனில் அவளை வச்சுட்டு போகிறாரு. இப்போது
இந்த இளவரசர் இருக்கார் இல்லையா, அவரோட அக்கா வந்து அந்த ஊரோட ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அடிபட்டு ஒரு துணியில் சுற்றி இருந்ததை பார்த்து அந்த அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரங்க அதை வந்து ராணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராணி வந்து அப்படியா, கொண்டு வாங்க அவங்கள சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு அந்த உடம்பெல்லாம் குளிப்பாட்டி மருந்தெல்லாம் வச்சு எல்லாம் சரி பண்ணிட்டு பார்த்தா இந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா. சரி, இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு மெயின் டோரில் அலங்காரத்துக்கு வச்சிடுறாங்க. அதே நேரத்தில் காணாமல் போயிட்டா இல்லையா, ஏன்னா வந்து எப்படி இந்த பொண்ணு காணாமல் போனானே தெரியாது. ஏன்னா அந்த தங்கச்சி யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. அதனால் இளவரசர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, நம்ம வந்து அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம் போல இருக்குது, அவளுக்கு பிடிக்காத செய்ய வச்சுருக்கோம், நம்மளுடைய ஆணவத்தை அவள்கிட்ட காமிச்சிருக்கோம், அதனால தான் அவள் ஓடி போயிட்டா நம்மளை பிடிக்காமன்னு நினச்சிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தில் அவர் வந்து அரண்மனை விட்டு வெளியில் வந்துடுறாரு. பிச்சைக்காரராக ஊராக போயின்ட்டுருக்கார். நிறைய ஊருக்கு போய் அப்படியே அலக்கழிஞ்சி களைச்சி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அக்காவோட ஊருக்கே வரார். அவரை பார்த்த உடனே அந்த அக்காவுக்கு தெரிஞ்சிடுது இதுதான் நம்ம தம்பின்னு. அவங்க அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. அவங்க தம்பி இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு அவரையும் எடுத்துகிட்டு வந்து அரண்மனைக்கு வந்து அவர் குளிப்பாட்டி அவர் சாப்பாட்டெலாம் கொடுக்குறாங்க. இவர் அப்படியே நின்றுருக்காரு. யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க அக்கா என்னென்னோ செஞ்சு பார்க்குறாங்க. அவர் வாய் தந்து பேசவே இல்லை. ஏதோ பேதை பிடிச்ச மாதிரி இருக்கார். இவங்கள என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க, சரி நம்ம வெளியில் அலங்காரத்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து உள்ளே வைக்கலாம், அந்த அழகை பார்த்தா இவன் பேசுகிறானா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பாதி உடம்பு எடுத்துன்னு வந்து வைக்கிறான். இப்போ வச்ச உடனே இவனுக்கு இதுதான் நம்ம மனைவின்னு அடையாளம் தெரிஞ்சிடுது. இவனை பார்த்த உடனே இது வரைக்கும் வாய் திறக்காமல் பொம்மை மாதிரி இருந்து அவன் மனைவியும் பேச ஆரம்பிக்கிறான். அவள் எல்லாத்தையுமே சொல்கிறா, அது மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து நீங்கள் எனக்கு செய்கிறத பார்த்துட்டு நானும் ஒன்று மரமாக மாற்றணும்னு நினச்சேன், செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் நான் மரமாக மாறினோடனே என் கிளையெல்லாம் உடச்சிட்டா, அதனால தான் என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ எனக்கு செய்யுங்க, நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா என்னோடய வடிவம் வந்து சரியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி அவளை மரமாக மாற்றி எல்லா மரத்தில் இருக்க வேண்டிய எல்லாமே வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பி வந்து மனுஷ உருவம் மாற்றினோடனே அவள் திரும்பி அந்த அழகான இளவரசியாக ஆகிடுறான். அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அக்கா கிட்டேருந்து விரை பெற்று எல்லாருமே வந்து அவங்க ஊருக்கு வராங்க. அந்த இளவரசரோட அப்பா இருக்கார்ல ராஜா, அவருக்கும் வந்து அவருடைய காணாமல் போன பார்க்கணும் மகளும் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட இவங்க உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே என்னடா அது நம்மளுடைய 2வது பொண்ணு இவ்வளோ கெட்டவளான்னு கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா 7 பீப்பா சுண்ணாம்பு அப்படியே எடுத்து ஒரு பெரிய ஒரு குட்டை மாதிரி போட்டு அதில் ஊற்றுறாரு. ஊற்றிட்டு அவருடைய 2வது பொண்ணை கூப்பிட்டு வந்து கெட்ட உனக்கு இதான் தண்டனைன்னு சொல்லிட்டு அவளை அங்கே தள்ளி விட்டுறாரு. மக்கள் எல்லாம் அதை பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் எது தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகும்னு சொல்லிட்டு இந்த கதை அதோடு முடிஞ்சிடுது. ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.